பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் அரோமா பன்னீர் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் இருந்தே கூட நீங்கள் பன்னீர் ரெடி பண்ணி செய்யலாம். ஸோ பன்னீர் வந்து 200 கிராம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பன்னீரை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பன்னீரை நம்ம 2 மினிட்ஸ் சுடுதண்ணியில் போட்டு எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கும். ஒரு 2 மினிட்ஸ் இது இருக்கட்டும். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. பட்டர் வந்து நான் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இது பன்னீர் பட்டர் மசாலா அப்படின்றதுனால முழு ரெசிப்பியும் நீங்கள் பட்டரில் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் ரிச்சாக இருக்கும். இப்போ இந்த பேனில் நம்ம கட் பண்ண பட்டர் சேர்த்து உருக்கிக்கலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பட்டர் போட்டோன்னே. இந்த வெங்காயம் நம்ம அரைக்க போகிறோம், அதனால் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இதை லைட்டாக சாட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ பன்னீர் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஆறட்டும். ஒரு வெங்காயத்துக்கு 4 தக்காளி நீங்கள் வந்து சேர்த்துக்கணும். உங்களுக்கு கெச்சப் யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தக்காளி வந்து 4 சேர்த்துக்கோங்க. கெச்சப் சேர்க்கணும், அந்த புளிப்பு சுவை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 2 தக்காளி சேர்த்தா போதுமானதாக இருக்கும். நான் 2 தக்காளி தான் இப்போ சேர்த்துருக்கேன். வெங்காயம் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வந்து 1 இன்ச்சு இஞ்சியும் ஒரு 7 பற்கள் பூண்டும் சேர்த்துக்கலாம். இதையும் இது கூட சேர்த்துருங்க. இது கூடவே நம்ம முந்திரி பருப்பு சேர்க்க போகிறோம். நான் ஒரு 7லேருந்து 8 முந்திரி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆரம்பத்தில் சேர்த்திங்கன்னா முந்திரி வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது கரிஞ்சிடும், அதனால நான் இன் பிட்வீன் சேர்த்துருக்கேன். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு வரும் பார்த்தீங்களா? இந்த மாதிரி சமயத்தில் இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சுடுங்க. மறுபடியும் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. நீங்கள் அதே பேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பட்டர் போட்டு உருக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைக்க வேண்டியதை மிக்சர் ஜாரில் போட்டுட்டு இதை நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம். இப்போ இந்த பட்டரில் நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்ததை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது ஜென்டிலாக ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5லேருந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். காரத்துக்கு நம்ம வந்து கரம் மசாலா மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இப்போது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அப்படின்றதுனால நம்ம இதில் வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்க்க போகிறோம். இப்போது இதை ஒரு வாட்டி கலந்துக்கோங்க. கேஷ்யூ போட்டிருக்கிறதுனால நம்ம லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போது கிரேவிக்கு தேவையான உப்பு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிடலாம். டொமேட்டோ கெச்சப் சொன்னேன் இல்லையா, நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போதும் சேர்த்துக்கலாம், இல்லை இப்போவும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ண பன்னீர் சேர்த்துடலாம். உடைக்காமல் அப்படியே நைஸாக ஜென்டிலாக அப்படியே சேர்த்து விட்டுருங்க. சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்க்குறது அவரவர் விருப்பம் தான். இது வந்து ஆப்ஷனல். நான் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்லாம் சொல்லலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த ஹோட்டல் டேஸ்ட் வந்து வரும். அந்த புளிப்பும் ஸ்வீட்னஸும் கலந்த மாதிரி வரும். கிரேவியும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். புரிஞ்சிருச்சு. லாஸ்ட்டில் வந்து இந்த கொரியாண்டர் லீவ்ஸ் இருக்குது இல்லையா, கொத்தமல்லி தழை போட்டுட்டு வெந்தயக்கீரைன்னு சொல்லக்கூடிய அந்த கசூரி மேத்தியுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ பர்ஃபெக்டாக ஹோட்டல் ஸ்டைலில் அதே டேஸ்ட்டோடு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.